Hello NN4U squad, welcome to Nursing Foundation Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 11. The question number 11 is tube feeding. In the tube feeding question உங்களுக்கு எஸ்ஏல கேட்டாங்கன்னா என்னென்ன சப்ஹெட்டிங் என்னென்ன கண்டென்ட்ங்கிறது இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay friends, first வந்து நம்ம கொஸ்டினை தான் பிரேக் டவுன் பண்றோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா explain the different method of feeding, discuss the factor affecting the nutritional need and explain the principle of tube feeding. ஃபர்ஸ்ட் என்னென்ன மெத்தட்ல வந்து பேஷண்ட்டுக்கு ஃபீடிங் கொடுக்கலாம், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர் அஃபெக்டிங் த நியூட்ரிஷனல் நீட், லாஸ்டா டியூப் ஃபீடிங்கை பத்தி எலாபரேட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்னென்ன சினாப்சிஸ் ரைட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கேஸ்ட்ராஸ்டமினா என்ன, டெஃபினேஷன் ஆஃப் டியூப் ஃபீடிங், இண்டிகேஷன் ஆஃப் டியூப் ஃபீடிங், எக்யூப்மெண்ட் ஆஃப் டியூப் ஃபீடிங், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த டியூப் ஃபீடிங், நெக்ஸ்ட் டிஃபரெண்ட் மெத்தட் ஆஃப் ஃபீடிங், ஃபேக்டர் அஃபெக்டிங் த நியூட்ரிஷனல் நீட், பிரின்சிபல் ஆஃப் டியூப் ஃபீடிங் அண்ட் பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் நர்ஸ் இன் டியூப் ஃபீடிங்னு ரைட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ல இருக்கிற சப்டிவிஷன் எங்க வந்தாலும் அந்த இடத்துல ஏபின்னு மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. First we move on to the introduction of gastrostomy. Gastrostomy அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, in certain illness condition the patient may not able to take food orally. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில டிசீஸ் கண்டிஷன்ல பேஷண்டால என்ன பண்ண முடியாதுன்னா ஃபுட்டை வந்து ஓரலா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோவிங், அன்கான்சியஸ்னஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட் இன் த அலிமெண்ட்ரி கேனல். அந்த டிசார்டர் என்னன்னு இப்போ பார்த்துட்டோம். டு மெயின்டைன் த அடிக்வேட் நியூட்ரிஷன் வித் த பேஷண்ட், அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்வேட் நியூட்ரிஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ வி give the nutrition through the artificial route into the stomach. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலா அவங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து ஸ்டொமக்ல கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டியூப்னு சொல்றாங்க. when the feeding tube is done surgically created an opening in the stomach, அதான் வந்து பார்த்தீங்கன்னா surgically created opening in the stomach தான் என்னன்னு சொல்றாங்கன்னா gastrotomy சொல்றாங்க. So tube feeding helps to maintain the nutritional status, prevention of the malnutrition and promote the faster recovery. எதனால இந்த டியூப் ஃபீடிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மால் நியூட்ரிஷனை ப்ரிவென்ட் பண்ணும், ப்ரொமோட் த ஃபாஸ்டர் ரெக்கவரின்னு சொல்லிட்டு ஜென்ரலா நீங்க எழுதிருங்க. இந்த தேர்ட் பாயிண்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட், அதை ரைட் பண்ணிக்கணும் நீங்க. டெஃபினேஷன் ஆஃப் டியூப் ஃபீடிங். டெஃபினேஷன் ஆஃப் டியூப் ஃபீடிங் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 3 டியூப் ஃபீடிங்கோட டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பாத்தீங்க அப்படின்னா, டியூப் ஃபீடிங் இஸ் த மெத்தட் ஆஃப் கிவிங் ஃபுட் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் டு எ பர்சன் த்ரூ த nasogastric, gastrostomy or jejunostomy tube when the normal swallowing impaired but the gastrointestinal tract is functioning. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூயிடோ ஃபுட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலா நாசோகாஸ்ட்ரிக் ரூட் வழியாவோ இல்ல கேஸ்ட்ராஸ்டமி ஆர் ஜெஜினாஸ்டமி ரூட் வழியாவோ ஒரு டியூப் மூலியமா கொடுக்குறோம். எந்த பர்சன்னால டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங் பட் வந்து அவங்களோட ஜிஐ சிஸ்டம் வந்து நார்மல் ஃபங்க்ஷனிங்ல இருக்கணும். செகண்ட் டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா the feeding is administered of the nutritionally adequate food through the directly into the stomach, duodenum or jejunum. அதாவது ஃபீடிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு நியூட்ரிஷனலா அடிக்வேட் ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு டியூப் மூலியமா ஸ்டொமக், டியோடினம் ஆர் ஜெஜுனம்ல கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா டியூப் ஃபீடிங்னு செகண்ட் டெஃபினேஷன்ல சொல்றாங்க. தேர்ட் டெஃபினேஷன், tube feeding is the therapeutic method of nutritional support when used to the patient cannot eat orally but required to adequate nourishment through the tube. டியூப் ஃபீடிங் அது பார்த்தீங்கன்னா ஒரு தெரப்பியூட்டிக் மெத்தட். எந்தெந்த பேஷண்ட்னால ஓரலா ஃபுட் எடுத்துக்க முடியலையோ அவங்களுக்கு வந்து நரிஷ்மெண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்காக ஆர்டிஃபிஷியலா டியூப் மூலியமா ஃபுட் கொடுக்கறது தான். ஜஸ்ட் சேம் கான்செப்ட் தான், பட் 3 டிஃபரெண்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 டெஃபினேஷன் மட்டும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த இண்டிகேஷன் ஆஃப் டியூப் ஃபீடிங். யாருக்கெல்லாம் வந்து இந்த டியூப் ஃபீடிங் வந்து இண்டிகேஷனா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நியூராலஜிக்கல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பேஷண்ட். எக்ஸாம்பிள் அன்கான்சியஸ்னஸ், கோமா, ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி ஆர் நியூரோமஸ்குலர் டிசார்டர். இதுல இருக்க பேஷண்ட்னால ஓரலா ஃபுட் எடுத்துக்க முடியாது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர் மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸ்ட்ரக்சரல் ஆர் மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் அந்த என்ஜி டியூப் ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா வந்து ஃபிஸ்டுலா பிரசன்ட் ஆயிருக்கு, அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர் மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. தேர்ட் வந்து டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டெம்பரவரி கண்டிஷன், மேஜர் சர்ஜரி, அதாவது வந்து இஎன்டி சர்ஜரி, மவுத், த்ரோட் இந்த மாதிரி ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டியூப் ஃபீடிங் தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த டியூப் ஃபீடிங் கொடுக்கறதுக்கான என்னென்ன எக்யூப்மெண்ட் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா, ட்ரே கண்டைன் டியூப் ஃபீடர் அண்ட் ஃபீடிங் கப், சிரஞ்ச் 50 to 60 ml. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளீன் வாட்டர், கிட்னி ட்ரே, டவல் ஆர் மேக்கிங் டாஸ், கிளாம்ப் ஆர் பிளக். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓன்ஸ் கிளாஸ், ட்ரே வித் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன். அடிஷனல் எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப், கிளவுஸ், அடுத்து அட்ஹெசிவ் டேப் அண்ட் ஃபீடிங் ஸ்டாண்ட். இதை ஜஸ்ட் எழுதிக்கோங்க. அதோட மென்ஷன் பண்ணணும், நீங்க இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ணீங்கன்னா கூட போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ப்ரீ ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா வெரிஃபை த டாக்டர்ஸ் ஆர்டர், அதாவது பாத்தீங்கன்னா டியூப் ஃபீடிங் கொடுக்க சொல்லியிருக்காங்களா டாக்டர்ஸ் ஆர்டர் செக் பண்ணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் டு த பேஷண்ட், வியர் த கிளவுஸ், அசம்பிள் த அடிக்வேட் ஆர்டிகல்ஸ் நியர் த பெட் சைட், ப்ரொவைட் பிரைவசி அண்ட் பொசிஷனிங் பாத்தீங்கன்னா ஃபவுலர் ஆர் செமி ஃபவுலர் பொசிஷன் கொடுக்கணும். ஹெட் என்ன டிகிரியில் எலிவேட் ஆயிருக்குன்னா 30 to 45 டிகிரி. செக் த பேஷன்சி ஆஃப் த பேஷண்ட் டியூப் ஃபீடிங், அவங்களோட ஏர்வே இன்சஃபிஷியன்சி எல்லாம் சஃபிஷியண்டா இருக்கான்னு பார்க்கணும். டியூரிங் ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து clamp the tube and connect the syringe with the
funnel or tube feeding. First வந்து பாத்தீங்கன்னா டியூபையும் சிரஞ்சையும் வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. for the prescribed feed அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த சிரஞ்சை வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் allow the flow of gravity push forcefully. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்டலா வாட்டர் வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அது என்டர் ஆகிறத பொறுத்து தான் ஃப்ளோ வந்து ரெகுலேட் பண்ண முடியும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஃபீடிங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ப்ரிவென்ட் ஏதாவது பிளாக்கேஜ் இல்லாத இருக்கிறதுக்கு அகைன் வந்து வாட்டர் வந்து போர் பண்ணணும்னு சொல்றாங்க. போஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாம்ப் த டியூப் டிஸ்கனெக்ட், கிளாம்ப் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணணும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் எதுவும் உள்ள இன்செர்ட் ஆகாது இருக்கிறதுக்கு. வைப் த டியூப் அண்ட் பிளக் த கேப். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் த பேஷண்ட், மேக் த பேஷண்ட் கம்ஃபர்டபிளி, கிளீன் த ஆர்டிகல், ரிமூவ் த க்ளவுஸ். இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபீடிங் பாத்தீங்கன்னா அந்த டயக்ராம் நீங்க கம்ப்ளீட்டா டிரா பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 மெத்தட்ஸ் தான் இருக்கு. நாசோகாஸ்ட்ரிக் டியூப் ஃபீடிங், நாசோடியோடினல் டியூப் ஃபீடிங் அண்ட் நாசோஜெஜினல் டியூப் ஃபீடிங் 3 மெத்தட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃபீடிங், ஓரல் ஃபீடிங், எட்டர்னல் ஃபீடிங் அண்ட் பேரண்டல் ஃபீடிங். ஓரல் ஃபீடிங் வந்து பாத்தீங்கன்னா பை மவுத் மூலியமா கொடுக்கறத வந்து பாத்தீங்கன்னா ஓரல் ஃபீடிங். செகண்ட் வந்து எட்டர்னல் ஃபீடிங்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரூ ஜிஐ ட்ராக்ட், அதுல வந்து ஓரோகாஸ்ட்ரிக் ஃபீடிங், கேஸ்ட்ரோஸ்டமி ஃபீடிங், ஜெஜினாஸ்டமி ஃபீடிங். அடுத்து பேரண்டல் ஃபீடிங் மீன்ஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ராவீனஸ் ரூட்னு சொல்றாங்க. இதை நீங்க ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு பேஜுக்கு நீட்டா டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓரல் ஃபீடிங்ல வந்து பை மவுத் மூலியமா கொடுக்குறது. இதுல அட்வான்டேஜஸ் நர்சிங் கேர் என்னன்னு பார்க்க போறோம். ஓரல் ஃபீடிங்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் நேச்சுரல் அண்ட் ப்ரிஃபர்டு மெத்தட் ஆஃப் ஃபீடிங்னு சொல்றாங்க. இது வந்து ஃபுட் வந்து ஓரலாவே எடுத்துக்கிறது, சூவ் பண்ணி பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிப்பாங்க. செல்ஃப் ஃபீடிங்னு சொல்றாங்க, ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும், ஈஸி டு டைஜஸ்டபிள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ஷூர் நம்ம ரோல் ஆஃப் நர்ஸ் வந்து ஓரல் ஃபீடிங்ல என்ஷூர் ஓரல் ஹைஜீன், ப்ரொவைட் கம்ஃபர்டபிள் பொசிஷன் அண்ட் பாத்தீங்கன்னா பேலட்டிவ் டயட் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா கொடுக்கணும்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேரண்டல் ஃபீடிங். பேரண்டல் ஃபீடிங் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராவீனஸ் ஃபீடிங்னு சொல்றாங்க. அதாவது ஃபீடிங் த்ரூ த ஜிஐ ட்ராக்ட் வயா ஐவி இன்ஃபியூஷன். ஸோ நியூட்ரிஷன் லைக் த குளுக்கோஸ், அமினோ ஆசிட், லிபிட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கொடுக்குறது. ஜிஐ ட்ராக்ட் வந்து நான் ஃபங்க்ஷனிங்கா இருந்தால் நம்மளுக்கு ஓரல் ஃபீடிங் ஆர் எட்டர்னல் ஃபீடிங் இம்பாசிபிள். ஸோ ஒன்லி ஃபீடிங் வந்து பாத்தீங்கன்னா பேரண்டல் ஃபீடிங்னு சொல்றாங்க. இதுல இருந்து 2 பேரண்டல் ஃபீடிங் இருக்கு. பெரிஃபரல் பேரண்டல் ஃபீடிங் PPN சொல்றாங்க, டோட்டல் பேரண்டல் ஃபீடிங் TNP. ஸோ பெரிஃபரல் பேரண்டல் ஃபீடிங் மீன்ஸ் வயா பெரிஃபரல் வெயின்ஸ் மூலியமா நம்ம நியூட்ரிஷனை அட்மினிஸ்டர் பண்றது. டோட்டல் பேரண்டல் ஃபீடிங் மீன்ஸ் லாங் டர்மா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் வீனஸ் கத்தீட்ரு தான் நம்மளுக்கு டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த எக்ஸ்டர்னல் ஃபீடிங், அதான் வந்து பார்த்தா எட்டர்னல் ஃபீடிங், அதான் ஜிஐ ஃபீடிங்னு சொல்றாங்க. அதில் 3 டைப் இருக்குன்னு பார்த்தோம். நாஸ்ட்ரோகாஸ்ட்ரிக் ஃபீடிங்னு சொல்லுவாங்க, ஓரல் கேஸ்ட்ரிக் ஃபீடிங், கேஸ்ட்ராஸ்டமி ஃபீடிங், ஜெஜினாஸ்டமி ஃபீடிங். ஃபர்ஸ்ட் நாஸ்ட்ரோகாஸ்ட்ரிக் ஃபீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டியூப் வந்து இன்சர்டட் வயா த நோஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸ் ஸ்டொமக்கு போகும். ஷார்ட் மெத்தட்னு சொல்றாங்க, அன்கான்சியஸ் பேஷண்ட்டுக்கு மோஸ்டா ப்ரிஃபர் பண்றது. ஓரோகாஸ்ட்ரிக் ஃபீடிங்கிறது பார்த்தீங்கன்னா டியூப் இன்சர்டட் டு த மவுத் டு ஸ்டொமக் டைரக்டா போயிடும். இது நியோனேட்டிக் இன்ஃபென்ட் கொடுக்குறது. கேஸ்ட்ராஸ்டமினா சர்ஜிக்கல் ஓப்பனிங் மேட் இன் த ஸ்டொமக். கேஸ்ட்ராஸ்டமினா ஸ்டொமக்லயே டைரக்டா வந்து சர்ஜிக்கல் இன்செக்ஷன் பண்ணிடுவாங்க. ஜெஜினாஸ்டமினா சர்ஜிக்கல் இன்செக்ஷன் மேட் இன் டு த ஜெஜினம். இதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட மீனிங். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த ஃபேக்டர் அஃபெக்டிங் த நியூட்ரிஷனல் நீட். ஒரு நியூட்ரிஷனல் நீட் ஒரு பர்சனுக்கு என்னென்ன ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஜ், செக்ஸ், பாடி சைஸ் அண்ட் கம்பேஷன், ஆக்டிவிட்டி லெவல், பிசியாலஜிக்கல் கண்டிஷன், என்விரான்மெண்டல் அண்ட் கிளைமேட், எமோஷனல் ஸ்டேட்டஸ், சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், கல்ச்சரல் பிலீஃப் அண்ட் ஃபுட் அவைலபிலிட்டி அண்ட் ஹேபிட்ஸ். ஸோ ஜஸ்ட் இதை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு ஓனா நீங்க 2 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணா போதும். ஏஜுங்கிறது பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் நீட் ஏஜுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இன்ஃபேண்ட் அடல்ட்டை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபேண்ட்டுக்கு வந்து கால்சியம் கலோரிஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். அடல்ட்டுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ரிப்பேர் இருக்கணும், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா மேல்ஸ் ஆர் மோர் கலோரி ரெக்வயர் ஆகுது ஃபீமேல கம்பேர் பண்ணும்போது. பாடி சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட லார்ஜர் பாடி சைஸா இருந்தா உங்களுக்கு மோர் கலோரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டி லெவல் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட எனர்ஜி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ வந்து ஒருத்தரோட எனர்ஜி லெவலுக்கு தகுந்த மாதிரி அவரோட ஹை எனர்ஜி, ப்ரோட்டீன் எனர்ஜி டயட் வந்து கொடுக்கணும். பிசியாலஜிக்கல் கண்டிஷன் மீன்ஸ் ஒருத்தருக்கு இப்போ பிரெக்னன்சி மாதிரி வந்து பிரெக்னன்சி லாக்டேஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாடி பிசியாலஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன், அயன், கால்சியம், விட்டமின்ஸ்லாம் வந்து அதிகமாக தேவைப்படும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த கிளைமேட் அண்ட் என்விரான்மெண்ட். கோல்டு கிளைமேட்டா இருந்ததுன்னா மோர் கலோரிஸ் டு மெயின்டைன் த ஃபேட், ஹீட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஹாட் கிளைமேட்டா இருந்தா ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகணும். எமோஷனல் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இருந்ததுன்னா இன்க்ரீஸ் அப்பிடைட் ஆகும்னு சொல்றாங்க. சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆல்சோ பிளே அண்ட் வைட்டல் ரோல் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த நியூட்ரிஷனல் நீட். கல்ச்சர் அண்ட் பிலீஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கல்ச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. வெஜிடேரியன் அவாய்ட் மீட் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சரல் பிலீஃப்ஸோட நம்ம நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஃபுட் அண்ட் அவைலபிலிட்டி ஹேபிட்ஸ் வந்து ரீஜனல் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் டயட்ரி பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், அவங்களோட பேலன்ஸ் டயட்டை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இந்த ஃபேக்டர் அஃபெக்டிங் நியூட்ரிஷனல் நீட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் டியூப் ஃபீடிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஆர்டரை செக் பண்ணணும், ஏசெப்டிக் டெக்னிக் யூஸ் பண்ணணும், ப்ராப்பர் பொசிஷன், அதான் ஃபவுலர் ஆர் செமி ஃபவுலர் பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் டெம்பரேச்சர் ஆஃப் ஃபீடு, அப்ரோப்ரியேட் குவான்டிட்டி ஆஃப் த கன்சர்ன், அவங்களோட பாடி வெயிட்டுக்கு எவ்வளவு வந்து எம்எல் ஆஃப் ஃபுட் வந்து இன்டேக் பண்ணுமோ அது மட்டும் தான் கொடுக்கணும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி அட்மினிஸ்ட்ரேஷன்,
checking the tube placement, flushing and patency, observation and recording, comfort and safety. இதான் வந்து பாத்தீங்கன்னா principles of tube feeding. Just last வந்து பாத்தீங்கன்னா role of nurse. Role of nurse பாத்தீங்கன்னா first வந்து assessment and preparation means verify the doctor ஓட check பண்ணணும், level of consciousness, procedure க்கு patient வந்து equip பண்ணணும். Maintaining the aseptic means நம்ம படிச்ச எல்லா equipments வந்து பாத்தீங்கன்னா aseptic techniqueல ரெடி பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா infection எதுவும் cross ஆகாது இருக்கிறதுக்கு. current positioning வந்து பாத்தீங்கன்னா fowler and semi fowler positionல 30 to 45 டிகிரில வந்து ஃபீடிங் அட்மினிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. செக்கிங் த டியூப் பிளேஸ்மெண்ட், ஆஃப்டர் வந்து டியூப் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பை ஸ்டெத்தஸ்கோப் மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டியூபிங் வந்து ஸ்டொமக்ல தான் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அட்மினிஸ்டர் த ஃபீட் ப்ராப்பர்லி, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து பாத்தீங்கன்னா பேஷண்டோட லெவலுக்கு நம்ம ஃபீடிங் அட்மினிஸ்டர் பண்ணணும். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் அண்ட் அவுட்புட் சார்ட் மெயின்டைன் பண்ணும். அப்சர்விங் அண்ட் ரெக்கார்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாமிட்டிங் டயரி அதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைட்டல்ஸ் மெயின்டைன் பண்ணும். ஆஃப்டர் கேர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட லிப்ஸ் மவுத்லாம் வந்து ட்ரையா இருந்ததுன்னா அந்த வந்து காட்டன் வச்சு வைப் பண்ணணும்னு சொல்றாங்க. லாஸ்டா வந்து ஹெல்த் எஜுகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டியூப் ஃபீடிங் வந்து சம்மரைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டியூப் ஃபீடிங் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே வாட் இஸ் மீன் பை கேஸ்ட்ராஸ்டமி, சர்ஜிக்கல் ஓப்பனிங் ஆஃப் த ஸ்டொமக்னு எழுதினீங்கன்னா போதும். டியூப் ஃபீடிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேஷண்ட்னால ஓரலா ஃபுட் எடுத்துக்க முடியலையோ ஜிஐ நார்மலா ஃபங்க்ஷன் ஆகும்போது அவங்க நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றதுக்காக நம்மள ஆர்டிஃபிஷியலா கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா டியூப் ஃபீடிங். இண்டிகேஷன் என்னன்னு ஒரு 6 இண்டிகேஷன் எழுதிக்கோங்க. எக்யூப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் எக்யூப்மெண்ட், அடிஷனல் எக்யூப்மெண்ட் சொல்லிட்டு ஜஸ்ட் எக்யூப்மெண்டோட நேம் மட்டும் எழுதுங்க. ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ல ப்ரீ ப்ரொசீஜர், இன்ட்ரா ப்ரொசீஜர் அண்ட் போஸ்ட் ப்ரொசீஜர். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபீடிங்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கிளாஸிஃபை பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பேரண்டல், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓரல் ரூட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பை இன்ஜெக்ஷன் மூலியமா கொடுக்கறது தான் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் த ஃபீடிங்ல 10 ஃபேக்டர், அதை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. பிரின்சிபல்ல ஒரு 10 பிரின்சிபல் இருக்கு. ரோல் ஆஃப் நர்ஸ்ல சப்ஹெட்டிங் ரைட் பண்ணிட்டு உள்ள பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நர்சிங் ஃபவுண்டேஷன் எஸ்ஏல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.